சண்டே லஞ்ச் மீல் மேக்கர் வச்சு ரைஸ் செய்ய போகிறோம். இன்றைக்கி நான்வெஜ் இல்லை, வெஜ்ஜிலே நான்வெஜ் மாரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு சாந்தி ஸ்பெஷல். பட்டை, லவங்கம், ஏலக்காய், வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கிக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி கூடவே கொத்தமல்லி, புதினா, மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், சால்ட்டு, இது கூடவே மீல் மேக்கர் நல்லா சுடுதண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். கலர் ஒரு நிமிஷம் ஃப்ரை பண்ணணும். தயிர் ஊற்றிக்கலாம். இது ஈஸியாக செஞ்சிடலாம், சீக்கிரம் முடிஞ்சிடும். அரிசி போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம். உப்பு காரம் பார்த்துக்கலாம். சோயா நல்லது தான், மீல் மேக்கர். நல்லா சின்ன பிள்ளைகள் இருக்கு, அரியணை நினச்சிப்போம். கரெக்டாக இருக்கு. லெமன் விட்டுக்கலாம். நல்லா கொஞ்சம் பெரிய சைஸ், பாதி லெமன் தான். அவ்வளோதான்.
மீல் மேக்கர் வந்து தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்சியில் அடித்து வச்சுக்கிறேன். நான் வந்து கோலா உருண்டை செய்ய போகிறேன், அதுக்காக தான். அதுக்கு முதல்ல என்னென்ன வேணும்னு போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு, சோம்பு தட்டி வச்சுருக்கேன், மிளகாத்தூள், கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இது வந்து அப்படியே வந்து உருண்டை கறி மாதிரியே இருக்கும். இதில் வந்து கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம், தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுக்கலாம். இப்போ இது கூட இந்த மீல் மேக்கர் அப்படியே கொத்துக்கறி மாதிரியே இருக்குது பாருங்கள். தண்ணி தெளித்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கணும். தண்ணி இழுத்துக்கிச்சு, தம் போடுறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ வந்து அப்படியே எடுத்து தம் போட்டுக்கலாம். ப்ரெட்டு தூள் பண்ணி வச்சுருக்கேன், அதில் கோட் பண்ணிக்கலாம். அப்படியே ஆயிலில் போட்டுடலாம். ஆக்சுவலி எனக்கு தான் ஃபஸ்ட் டைம் இது என்னது மீல் மேக்கர் வச்சு செய்யறது. கொத்துக்கறியில் சாதாரணமாக பண்ணிவிடுவேன். இப்போ இதில் செய்யும் போது இதுதான் ஃபஸ்ட் டைம். அதனால் எப்படி வருமோன்னு பயமாக இருக்குது. உருண்டையாக நிற்குமா, உறிஞ்சிடுமா? நிறைய பேர் பண்ணுறதை நான் பார்த்துருக்கேன், ஆனால் நான் இதுதான் ஃபஸ்ட் டைம். அதனால் ஒரு பதட்டம். உருண்டைக்கறி ரெடி ஆகுது. இன்னும் நெய் போடல, நெய் போட்டுக்கலாம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்குமாங்க, அவ்வளோதான். இன்னும் ஒரு 5 நிமிஷம். சாப்பாடு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். ரெடிமேட் பாயசம் அந்த மிக்சர் எல்லாம் உள்ளே போட்டேன். இப்போ பால் ஊற்றிக்கலாம். இது அப்படியே வெந்துடும், வேறு எதுவுமே போட தேவையில்லை. கொஞ்சமாக நெய் மட்டும் போட்டுக்கலாம், எல்லாமே அதிலே இருக்கும். அவ்வளோதான். மீல் மேக்கர் ரைஸ் சூப்பராக இருக்குது. நல்ல உதிரியாக வந்திருக்கு. பச்சடி, கீமா பால்ஸ் வச்சுருக்கேன், சிக்கன் ஃப்ரை பண்ணோம், அது இருக்குது. பால் ஊற்றணும். பாயசம் சண்டே லஞ்சு இதுதான். மீல் மேக்கர் ரைஸு, பச்சடி, கீமா பால்ஸு, சிக்கன் இருக்குது, பாயசம் இருக்குது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.